ஹைப்பா, குட் மார்னிங். ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் 1.5 years முன்னாடி நடந்தது. அந்த நிச்சயதார்த்த வீடியோ தான் உங்களுக்கு ஸ்பீடாக வச்சு காட்டுறேன். அடுத்து கல்யாண ஏற்பாடுகள் என்னென்ன நடக்குதுன்றதையும் பார்த்துடலாம். நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை ஊரில் இருந்ததுனால மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் மாலையெல்லாம் போட்டு மோதிரம்லாம் போட்டாங்க. நிச்சயம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. சரி வாங்க கல்யாண ஏற்பாடை பற்றி பார்க்கலாம். இப்போ கல்யாண ஏற்பாட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சாரீ எடுக்கணும் இல்லையா? அந்த சாரீலாம் ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டேன். நான் ரொம்ப இதுவாலாம் எடுக்கலை. சரி நம்ம பொண்ணு கல்யாணம் சிம்பிளாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஒரே மாதிரியில் கலராக கொஞ்சம் எடுத்தேன். அதை எல்லாருக்கும் எடுத்து பேக் பண்ணியும் வச்சுட்டேன் யார் யாருக்குன்னு. அப்புறம் மண்டபம் பார்க்கணும் இல்லையா? பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் என் பையன் இவங்க அருணா எல்லாரும் போயிட்டு மண்டபம் பார்த்துட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மண்டபம் அடித்த உடனே என்னன்னு பார்த்த உடனே எங்கே கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்றத பத்திரிக்கை அடிக்கணும் இல்லையா? அதையும் பத்திரிக்கை அடித்தாச்சு. ஒரு ஸ்டீல் தட்டு வச்சுட்டு அந்த கவர் உள்ளேயே பத்திரிக்கை வச்சுட்டேன். பத்திரிக்கை டிசைன் பண்ணது எல்லாமே என் பொண்ணு தான். நாங்கள் கார்டுன்னு கடையில் போய் தனியாக வாங்கலை. அந்த டிசைன் எல்லாமே அவளே பண்ணிட்டா. அந்த பாக்ஸ்குள்ளே வந்து சாக்லேட் ஒரு 3 சாக்லேட் வச்சு எங்களோட வனரோஜா கஸ்தூரி மஞ்சள் ப்ராடக்டில் பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு கொடுப்போம். இப்போ வந்து எங்கள் பொண்ணுக்கே இந்த மாதிரி நாங்கள் அடிச்சிட்டோம். பாலா வெட்ஸ் அருணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பத்திரிக்கை வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமே ஆனால் ஊருக்கு வந்து மே மாதம் கோயில் கொடைக்கு போகிறதா இருந்தது. சரி மே மாதமே வச்சிடலாம், ஏன்னா ஊரில் எல்லாருமே வந்துடுவாங்க இல்லையா? அப்புறம் அவங்கவுங்க வீடு தேடி போய் அலையிறத விட சொந்த ஊரில் வச்சிட்டோம்னா எல்லாருக்கும் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு நாள் பிளான் பண்ணி கோயில் கொடையோட ஊருக்கு கிளம்பியாச்சு. முதல்ல எங்களோட பெரிய நாயகி அம்மன் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து நல்லா நைட்டு வந்து குளிச்சுட்டு நைட் 2:30 மணிக்கே லைனில் உட்காந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டோம். 4:30 மணிக்கு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். உமரிக்காடு கோட்டைவால் ஐயன் கோயில். அங்கே போயிட்டு எங்கள் ஊருக்கும் போயாச்சு. எங்கள் ஊரில் கோயில் கூட பிஸியாக இருந்ததுனால அங்கேயும் நிறைய பேர் வந்ததுனால எல்லாருக்கும் அங்கேயே பத்திரிக்கை வச்சாச்சுப்பா. ஆல்ரெடி இந்த வீடியோலாம் நிச்சயம்னு சொல்லாமல் விட்டு நான் போட்டிருப்பேன், வீடியோஸில் போட்டிருப்பேன். இப்போ உங்களுக்கு அதையே இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து முனீஸ்வரன் கோயில். அதுக்கு அடுத்து அங்கேருந்து பொண்ணுக்கு பட்டுப்புடவை எடுக்கலாம். நாங்கள் சென்னை அங்கே இங்கன்னு தான் சுற்றலப்பா. தென்காசியில் மாப்பிள்ளை வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியிருந்தது. அங்கே போயிட்டு தென்காசிலேயே நாங்கள் வந்து கல்யாணப்பட்டு எடுத்துட்டோம்ப்பா. அங்கேருந்து இது பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்கள் ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் சென்னையில் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற சாமியும் விடக்கூடாது இல்லையா? இந்த அம்மன் வந்து கலசாத்தம்மன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவே நான் தனியாக போட்டிருக்கேன். ஆனால் அப்போ கல்யாணம்னு சொல்லலை நான். சூப்பராக கலசாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வீட்டிலேயே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். சாமிக்கு வச்சுட்டு மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு சூப்பராக சாமி தரிசனம் பண்ணிட்டோம். எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் நம்ம வீட்டுக்கிட்ட என்ன அம்மன் இருக்காங்களோ அவங்க என்ன அம்மன் இல்லை என்ன கடவுள் இருக்காங்களோ அவங்க நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதனால் அங்கேயும் ஊரில் குலதெய்வம், என்னோட குலதெய்வம், இவங்களோட குலதெய்வம், கோவில் திருவிழா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டு ஆடி பிறந்தாச்சு. அதுக்குள்ளே சென்னைக்கு வந்துட்டு கலசாத்தம்மன் கோயிலுக்குலாம் பொங்கல் வீட்லேயே வச்சுட்டேன். நாங்கள் அங்கே வைக்கல, மாவிளக்கு போட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இப்போ கல்யாணம் பற்றின அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.